திங்ஸ் ஐ டிட் ஆன் மை ஒன் டே ட்ரிப் டு தஞ்சாவூர். இங்கே வீணை மேக்கிங் ரொம்ப ஃபேமஸ். ஸோ கூகுள் மேப்பில் பக்கத்தில் எங்கே வீணை செய்கிற இடம் இருக்குதுன்னு பார்த்தப்போ பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. வெறும் வீணை வாங்குறதுக்கான இடம் மட்டும்தான் போட்டிருந்தது. ஸோ ஓஜி கூகுள் மேப்பான ஆட்டோ அண்ணா கிட்ட கேட்டு தெற்கு வீதியில் ஒருத்தவங்களோட வீட்டுக்கே எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வீணை எந்த மரத்தில் பண்ணுறாங்க, எவ்வளோ டேஸ் ஆகும், காஸ்ட் ஆகும்ன்ட்டு எல்லாமே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அஷ்டலக்ஷ்மி காவ் பண்ண ஒரு வீணையை காமிச்சாங்க. நான் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இன்ட்ரிகேட்டான டிசைன், கையிலேயே பண்ண முடியுமான்ற அளவுக்கு செம்ம ஷாக்காக இருந்தது. அதுக்கடுத்து அவங்க வீணை வாசித்து காமிச்சாங்க. பேசிக்காக எப்படி வீணை வாசிக்கிறதுன்னு எங்களுக்கு கற்றும் கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுக்கடுத்து தஞ்சாவூர் மியூசியம் போயிருந்தேன். அங்கே சிற்பங்கள், ஓலைச்சுவடி, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பாட்லேயுமே ஃபேமஸான ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பக்கத்துலேயே இருந்த ராஜாலி பேர்ட்ஸ் பார்க். இங்கே 2 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தேன். பட் அப்போ விட இப்போ இன்னுமே நீட், க்ளீன், நிறைய பேர்ட் வெரைட்டிஸ் இருந்தது. டக்லிங் ஃபீட் பண்ணுறப்போ, பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறப்போலாம் அது குட்டியாக ஒரு பெக் பண்ணும்ல, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கடுத்து தஞ்சையோட ரொம்ப ஃபேமஸான இடம் தஞ்சை பெரிய கோயில். இதுக்கு வேர்ட்ஸே இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ. ஒவ்வொரு டைம் போகிறப்பவும் நம்ம அப்படியே ஸ்டன் ஆகி இவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படா கட்ட முடிஞ்சிருதுன்னு நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும். அவ்வளோ அழகாக இருந்தது. ஆல்சோ நான் சன்செட் டைமில் போயிருந்தேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆல்சோ லைட்டிங்லாம் போட்டு பிரம்மாண்டமாக இருந்தது. நான் பஞ்சமி டே அன்னைக்கு போயிருந்தேன். ஸோ அலங்காரமும் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு புளியோதரை சாப்பிட்டு ஐ கால்ட் இட் அ டே.